முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு இப்ப மறுபடியும் புதிய தலைவர் பதவி வழங்கப்படுது. இதனால அண்ணாமலை தரப்புல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் சர்ச்சைகளும் முடிவுக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல இப்போ தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ரொம்ப அப்செட்ல ஆழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேலா சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வந்த அண்ணாமலை பதவி விவகாரம் இப்போ முடிவுக்கு வந்திருக்குது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடக காவல்துறையிலிருந்து தமிழகம் திரும்பின அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வேகமா வளர்ச்சி பெற்றது. இதுக்கிடையில அவரு தன்னிச்சையா செயல்படுறாரு, தனக்குன்னு தனி புகழ தேடிக்கிறாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில அவருடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு பதிலா திருநெல்வேலியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரா நியமிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடத்துல ஏதாவது முக்கிய பதவி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த பதவியுமே அண்ணாமலைக்கு வழங்கப்படல. இதனால உற்சாகமிழந்த அண்ணாமலை பாஜகவிலிருந்து பின்வாங்க தொடங்கினார். டெல்லி மேலிடம் நடத்தின ஆலோசனை கூட்டங்கள்ல கூட அவர் கலந்துக்கவே இல்லை. இந்த நிலையில காரைக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். தமிழக அளவுல தலைவராக இருந்த அண்ணாமலைய வெறும் 6 தொகுதிகளுக்குள்ள சுருக்கி விட்டதா சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள்ல ரொம்ப வருத்தம் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தன்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பதவியை விட்டு விலகினாரு அண்ணாமலை. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் திருநெல்வேலியில தனியா கூட்டம் போட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க தொடங்கினாங்க. இந்த நிலையில சென்னை டி நகர் கமலாலயத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணாமலை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் போன்ற மிகப்பெரிய தலைவர்களும் 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு மட்டும் தனி சட்டம் போட முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இது பற்றி டெல்லி பாஜக மேலிட அமைப்பாளர் PL சந்தோஷ் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்போ அண்ணாமலை தன்னுடைய கருத்து தெரிவிக்கும் போது, ஒரு தொகுதிக்கு கூட நான் பொறுப்பாளராக இருக்க தயாரா இருக்கிறேன், ஆனா பொறுப்பாளர்கள் நியமிக்கும் போது என்னை கலந்து ஆலோசிக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்கள் எதுவுமே அறிவிக்கப்படாம பொறுப்பாளர்களை நியமிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பொறுப்பாளர் அந்த தொகுதியில போய் என்ன செய்வார்? அவருக்கான பணிகள் எதுவுமே கொடுக்கப்படல அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் திடீர்னு அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரு கடந்த 11 வருஷமா அந்த பதவியில இருந்துட்டு வந்தார். இப்ப அவருக்கு பதிலா நாகர்கோவிலை சேர்ந்த பிரசோப் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ பிரசோப் குமார் RSS அமைப்புடைய மாநில செயலாளரா பணியாற்றிட்டு வர்றார். வர மார்ச் மாதம் முதல் வாரத்துல இருந்து பிரசோப் குமார் பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக பதவியேற்க இருக்கிறார். அதே சமயத்துல அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய கேசவ விநாயகம் சமூக நல்லிணக்க பொறுப்பாளர் பதவியை பெறாரு. இந்த சூழ்நிலையில அண்ணாமலைக்கும் புதுசா பதவி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆலோசிச்சுட்டு வராங்க. இது தொடர்பா PL சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைமை நிர்வாகிகள் டெல்லி பாஜக மேலிடத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய சக்தி கேந்திர பிரமுக அமைப்புடைய தலைவராக அண்ணாமலையை நியமிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சக்தி கேந்திரா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. சக்தி கேந்திரா அப்படிங்கிறது வாக்குச்சாவடிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதை பலப்படுத்தும் பணியை செஞ்சுட்டு வருது. அதன் கீழே மாநில, மாவட்ட, மண்டல அளவுல நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. பொதுவா 3 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு சக்தி கேந்திரா பொறுப்பாளர் நியமிக்கப்படுவார். அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் 25,000 பேர் நிர்வாகிகளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அமைப்புக்கு தான் அண்ணாமலை தலைவராகிறார். அண்ணாமலைக்கு தமிழ்நாடு சக்தி கேந்திரா பிரமுக் தலைவர் பதவி வழங்கப்படுறது குறித்து கோப்புகள் தயாராயிடுச்சு. வர 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துக்கு வராரு. அப்போ அண்ணாமலைக்கு இந்த பதவி வழங்கப்படுது. இதை தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள்ல அண்ணாமலை இந்த பணியை தொடங்குவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ இது பற்றி அண்ணாமலை கிட்ட ஆலோசனை செஞ்ச போது அந்த பதவி தனக்கு விருப்பமான பதவி தான் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்களை செய்யறது இந்த சக்தி கேந்திர அமைப்பு தான்.
அதனால அண்ணாமலை இதன் மூலமா பிரச்சார பீரங்கியா மறுபடியும் தன்னுடைய பணியை தொடர்றாரு. இதுக்கிடையில திருநெல்வேலியில அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தனிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இது பற்றி நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு தகவல் தெரிவிச்சார். பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க தனியா எதுக்காக நற்பணி மன்றம் அமைக்கணும் அப்படின்னு அவர் குரல் கொடுத்திருக்கிறாரு. ஆனா டெல்லி மேலிடமும் அதை கண்டுக்கவே கிடையாது. இந்த நிலையில அண்ணாமலைக்கு முக்கிய தலைவர் பதவி கொடுத்திருக்கிறதால நயினார் நாகேந்திரன் அப்செட்ல ஆழ்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு காரணம் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து களப்பணிகள் வரைக்கும் அண்ணாமலையை கலந்து ஆலோசிச்சுதான் நயினார் நாகேந்திரன் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இதுக்கு இடையில அதிமுக தரப்புல இருந்து அண்ணாமலைக்கு மறுபடியும் இது மாதிரி தலைவர் பதவி வழங்கக்கூடாது அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்கட்சி விவகாரம், இதுல அதிமுக தலையிடக்கூடாது அப்படின்னு டெல்லி மேலிடம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் முழுவதிலுமே அண்ணாமலையுடைய தீவிர பிரச்சாரம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலைக்கு பதவி வழங்குறது தொடர்பான சர்ச்சையும் இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.